இது மட்டும் நல்லா சத்தமா சொல்றீங்க. நாளைக்கு வேணா உங்களுக்கான நாள் இல்லையா, சில்ட்ரன்ஸ் டே. இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கும் நமக்கான நாள் தான். என்ன நாள் அப்படின்னா வேர்ல்டு கைண்ட்னஸ் டே. கைண்டா இருக்கிறது அப்படின்னா என்னக்குன்னு? வெரி குட். அன்பா இருக்கிறது. அன்பா இருக்கிறதுக்குலாம் ஒரு நாள். நான் எப்பவுமே அன்பா தான் இருப்போம், எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல டீச்சர்ஸ் மேல அன்பா தான் இருப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கான ஒரு நாள் 1998ல வேர்ல்டு கைண்ட்னஸ் மூவ்மெண்ட் ஒன்று தொடங்கினாங்க. அன்னையில இருந்து தான் நவம்பர் 13 உலக கருணை நாளா கொண்டாடலாம் சொல்றாங்க. சரியா? அன்னையில இருந்தா என்ன டே? வேர்ல்டு கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஒரு லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதை பற்றியான ஒரு குளோபல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய நாள் தான் அது. அன்பாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் அன்புடைமைன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமே இருக்கா? அப்போ அன்பாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அந்த திருக்குறள் படித்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பணம் பதவி இருந்தாலுமே கூட அன்பு தான் வந்து அடிப்படை. இந்த உலகத்தில் நிறைய வந்து அரிதான விஷயங்கள் கிடைக்கும், அதில் அன்பு ஒன்று ரொம்ப ரேரான விஷயம். நம்ம எங்கெல்லாம் நல்ல நல்ல இடங்கள்ல நல்ல நல்ல மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அன்பு வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும்? பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கணும். ஹோல்டி டைட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பொக்கிஷமா நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா காலம் மிக பெரியது, அதனோட வாழ்க்கை மிக மிக சிறியது. வாழும் நாள் வரை எல்லாரிடமுமே ரொம்ப கருணையோடும் பாசத்தோடும் அன்போடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் உலக கருணை நாள் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.